பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மீனாவும் ராஜியும் வீட்டுக்கு வராங்க. கதிரை பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அரசி எல்லாத்துக்கும் இவங்க அண்ணன் தான் காரணம், இப்படியே கண்ணு முன்னு தெரியாம அடிப்பான்னு சொல்றாங்க. மீனா கேட்க யார் இல்லைன்னு பண்றானான்னு சொல்ல, கோமதி நான் போய் நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன், எப்படி அடிச்சு வச்சிருக்கான் பாரு, எப்படி பழுத்து போயிருக்குன்னு சொல்றாங்க. கதிர் ராஜியை முறைச்சி பார்க்குறாரு. அண்ட் கதிர் தனியாக இருக்கும்போது ராஜி எங்கள் அண்ணன் பண்ணது தப்பு தான், சாரி, ரொம்ப வலிக்குதான்னு கேட்குறாங்க. கதிர் இப்படி சொன்னால் வலிக்கலன்னு சொல்லுவேன்னு நினச்சியா? எங்கள் அப்பா என்ன திட்டுவார், ஏன் அடிச்சு கூட இருக்காரு, அப்போல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ எல்லாமே போச்சுன்னு தலையில் அடிச்சுக்கிறாரு. வாழ்க்கையே வெறுத்து போச்சு, என்னை யாராவது கொலை பண்ண வந்தா கூட கொன்னுட்டு போங்கடான்னு சொல்ல தோணுது, அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. எல்லாம் ஒன்னால தாண்டி, நான் கூட உங்க அண்ணன் அடிக்க வந்தப்போ உன் மேல இருக்கிற பாசத்துல தான் அடிக்க வரான்னு நினைச்சேன். நகை எங்க, பணம் என்னன்னு கேட்டு கேட்டு அடிச்சான். நீ சொல்லுடி, அந்த நகை நான் எடுத்தேனா? உனக்கு என்ன, நீ சந்தோஷமா இருக்க, நான் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் சரவணன், செந்தில், அவங்க மாமா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கதிர் நான் இங்கேயே படுத்துக்கிறேன், மனசு ஒரு மாதிரி இருக்கு, இங்க படுத்தா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு. அண்ட் செந்திலும் மீனா கிட்ட நான் இங்கேயே படுத்துக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒன்னா படுத்து தூங்குறாங்க. அண்ட் ராஜி மீனா கிட்ட கதிர் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்றாங்க. மீனா என்ன லவ்வான்னு சொல்றாங்க. ராஜி இல்லக்கா, பார்க்க பாவமா இருக்கு, நகையும் பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டா பிரச்சனை தீந்துரும்னு சொல்றாங்க. மீனா அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. ராஜி கண்ணுக்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. மீனா நகைப்பணம் கிடைக்கும், ஆனா நம்ம புதைச்சி வச்ச உண்மை ஊருக்கே தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க. ராஜி எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்கு, நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன், மாமா கதிரை கண்டிப்பா புரிஞ்சுப்பாருன்னு சொல்ல, அப்போ அத்தை நிலைமை அவ்வளவுதான், இது நீ மட்டும் சம்மந்தப்படல, 4 பேருக்குமே பிரச்சனை தான், நீ யார்கிட்டயும் சொல்லாத, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ட் பாண்டியன் கதிரை பார்க்க வராரு. கதிரை பார்த்து கண் கலங்குறாரு. இதுதான் இன்ட்ர எபிசோடா வரப்போகுது.